அந்த காலத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும்னு ஒரு மித்து இருந்தது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது ஒரு எட்டா கனியாவே இருந்தது. அப்போ ரெபிடெக்ஸ் 30 நாளில் ஆங்கிலம்னு ஒரு புத்தகம் வந்தது. உடனே அதை வாங்கி அதை நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும்போது அந்த ஆர்வம் என்னை பல விஷயங்களை படிக்க வச்சது, வேற வேற விஷயங்களை தெரிஞ்சுக்க வச்சது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பல பல நாட்கள், பல மாதங்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், ஆண்டுகள் கழிச்சுதான் என்னால தெளிவா இங்கிலீஷ் பேச முடிஞ்சது. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா அந்த ஆர்வம். அதாவது நீங்க கத்துக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒரு நாள் காம்பவுண்ட் ஆகி உங்களையே அறியாம அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். அன்னைக்கு தான் நீங்க அந்த ரிசல்ட்டை சுவைக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உடனே நமக்கு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோம். ஆர்வம் ஆரம்பத்துல ரொம்ப அதிகரிக்குது, ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடுது. ஆனா அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண அந்த புத்தகம் கிராஜுவலா என்னைய வார்த்தைகளை கத்துக்கிறது மட்டும் இல்லாம புத்தகங்களை எந்த அளவுக்கு படிக்கணும், அது படிக்கிறதுனால எந்த அளவுக்கு நமக்கு அந்த அறிவு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வித்தா அமைஞ்சது. இதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுவே ஒரு அழகான போதையாவும் அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது படிக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு இன்னைக்கு வரையும், இந்த தருணத்துக்கு முன்னாடி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ஏதாவது சில விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ண பாங்க ஏற்பட வச்சது. இது இன்னைக்கு இருக்கிற பசங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் எழுது. ஆனா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அதற்கான ரிசல்ட் வந்து நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கணும். இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம ரிசல்ட் நோக்கி பயணிச்சோம் அப்படின்னா அந்த பயணம் சரிவர அமையாது. அந்த ரிசல்ட்டை காட்டிலும் அந்த நம்ம செய்யக்கூடிய பயணத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சு செய்யும் போதுதான் அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது அதை நம்ம சுவைக்க முடியும். அனுபவிக்காம ரிசல்ட் வரலையேன்னு யோசித்தோம்னா வாழ்க்கை முழுவதும் அந்த ரிசல்ட் நம்ம கைக்கு வர்றதுக்கான அந்த வர்றதுக்கான தூரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீ அந்த தூரத்தை குறைக்கணும்னா உன் ஆர்வத்தை விடக்கூடாது.